சீரகம் சேர்த்துக்குவோம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா பொரியணும். கொஞ்சம் தூக்கில் நம்ம உளுத்தம்பருப்பு போட்டோம்னா சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். அடுத்து அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம், நல்லா வதக்கணும். அடுத்து அரைச்சி வச்ச பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம், அதையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க வாழைக்காய் நம்ம போட்டுக்கலாம், நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம், கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்குவோம். ரொம்ப தண்ணி தேவையில்லை, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறோம்.